பெரிய பாலையா குபீர் என்ட்ரி. யார் பெரிய பாலை? இது என்னது? யார் இது? அந்த எங்கடா புடிச்சிட்டு வந்தீங்க? எங்க புடிச்சிட்டு இந்த ரவுடிக்கு இருக்கணுங்க. பாலையா வர்றதுக்கு முன்னாடியே கன்னை வச்சுட்டு ரெடியா தான் இருப்பானுங்க, சுடவே மாட்டானுங்க. பாலையா வந்ததுக்கு அப்புறமும் சுடாம துப்பாக்கி தூக்கிட்டு மடையனுங்க மாதிரி ஓடிட்டு இருப்பாங்க. என்னடா நடக்குதுங்க? என்ன கொடுமடா இது? இந்த பாலையா வேற ரகம், யாராலையும் சாத்தியம் இல்லாத விஷயங்கள் மட்டும்தான் பண்ணுவாரு. ஒரே மந்திர ஜாலங்கள் தான் போங்க. என்னடா பண்றீங்க? லப்பர் பால் அது. இதெல்லாம் கூட தாங்கிக்கலாம். முடிச்சிட்டு இவர் பேசுவாரு பாருங்க, சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஆனாலும் ஸ்டேட் ஆனாலும் பொசிஷன்ல இருந்தாலும் ஆப்போசிஷன்ல இருந்தாலும் பவர்ல இருந்தாலும் இல்லனாலும் ஒன்ஸ் ஐ ஸ்டெப் இன் ஹிஸ்டரி ரிப்பீட். என்னடா பேசுறாங்க? ஏண்டா சொல்ல அண்ணே அண்ணே அப்ப இருந்து நொண்ணே நொண்ணேங்கிறியே, அதுக்கு மேல ஏண்டா சொல்ல மாட்டேங்கிற? அண்ணே அண்ணேன்னு சொல்ல வருது, அடி வாங்குறது சொல்லவே வரலண்ணே. இப்போ இந்த பாலையாவுக்கு பிளாஷ்பேக். அப்ப நான் புறப்பட்டுமா? அப்புறம் ஜெகபதி பாபு தம்பியை எலெக்ஷன்ல நிக்க வச்சு பிரச்சாரம் நடந்துட்டு இருக்கும் போது நம்மால அண்டர்டேக்கர் பைக்ல ஆகாய மார்க்கமா வர்றாரு. இத இன்னையில இருந்து நீயே யூஸ் பண்ணிக்க. அவன் மனுஷனாடா. இது அந்த பெரிய பாலைக்கு ஃபிளாஷ்பேக். வந்து வீடியோ கேம்ல வைக்க கூட யோசிக்கிற விஷயத்த கொஞ்சம் கூட கூச்சமும் தயக்கமும் இல்லாம பண்றாரு. என்ன சாண்ட்விச் மாதிரி அடிக்க. வயிறு வலிக்குது. நான் தலைவணி வச்சு விளையாடுறேன் உடம்புல அள்ளி போட்டு வந்திருக்கேன். மூளை கோளாறுல இத பார்த்து பயந்து ஜெகபதி பாபு தம்பி எஸ்கேப் ஆக இவர் ஒரு குதிரையில அவர் துரத்துறாரு. பாவம் அந்த குதிரை. நீ எல்லாம் மனுஷ ஜென்மம் தானா? எங்கட சொல்லி தொலைஞ்சிக்கலாமல மாகாரி. அவரை அப்படியே பறக்க விட்டு கேட்ச் புடிச்சு ஓட வச்சு முச்சந்தியில போய் போட்டுருவாரு. ஐயோ என்ன பண்ணுவான்னு யூகிக்க முடியலையே. அப்போ ஜெகபதி பாபு வருவாரு. வந்த உடனே பாலையா மட்டமான பஞ்சு ரெண்டு போடுவாரு. மகுடி பாம்பு முன்னாடி ஊது, சிங்கம் முன்னாடி இல்ல. வாங்கத்தே போலாம். என்ன இன்னும் என்னென்ன கூத்தெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கோ. அரசியல்